ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். அ ஒரு 2 நாளா ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ப ஒரு பொசிஷன்ல இருக்கோம். ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். நம்ப ஒரு விஷயத்த வார்த்தைகள பிரயோகிக்கும்போது கேர்ஃபுல்லா பிரயோகிக்கணும். குறிப்பாக பெண்கள் சம்மந்தமா பேசும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். ஓகேங்களா? அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அதாவது அது தமிழக பெண்களாகட்டும், அவங்க வேற எந்த கட்சி ரீதி பெண்களாகட்டும், பொதுவா பெண்கள பத்தி பேசும்போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டா பேசுறது தான் நமக்கு நல்லது. நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு நல்லது. அது அந்த இடத்துக்கு வந்த பிறகும் அது தெரியாமல் நீங்க பாட்டுக்கு கொந்தளிச்சு பேசுறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அம்மாவா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க, நம்ம மகளா இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் வார்த்தைகள பார்த்து பிரயோகிக்கணும். நான் இப்போ சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் அப்துல் கலாம் ஐயாவோட இருந்த மரியாதைக்குரிய பொன்ராஜ் அண்ணன் அவருக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பிரயோகிக்கலாமா? இது எவ்வளோ பெரிய தவறு. உங்களை ரொம்ப ரெஸ்பெக்டாக எல்லோரும் பார்க்குறாங்க. நானும் அதில் ஒருத்தன். ஆனால் இப்போ சமீப காலமாக நீங்கள் தாவேகாவை பற்றியோ, தாவேகா தலைவரை பற்றியோ, அங்கே கட்சியில் இருக்கிறவங்கள பற்றியோ நீங்கள் பேசுகிறது முற்றிலும் தவறு. அந்த மாதிரி பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஃபஸ்ட்டு ஒரு தனிநபரை நீங்கள் எப்படி அந்த மாதிரி பேசுகிறீங்க? குறிப்பாக பெண்களை பற்றி பேசுனது மிகப்பெரிய தவறு. இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதை. ஓகேங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரியும், எனக்கும் உங்களை தெரியும். அதனால் நீங்கள் தயவுசெய்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதுக்கான அப்பாலஜிஸ், அதாவது ஒரு சாரி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ஒரு நடிகராகவோ ஒரு கட்சி ரீதியாகவோ நான் இது கேட்கல. ஒரு மனுஷனாக உங்கள்கிட்ட கேட்குறேன். நன்றி.